ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். வாங்க, எப்படி இருக்கீங்க? மழை ஆரம்பிச்சிருச்சா? நியூஸ் சேனலில் எடுத்தாலே என்ன சொல்கிறாங்க, புயல் வரப்போகுது 22ஆந்தேதி 22ஆந்தேதி, அப்புறம் அடுத்த 48 மணி நேரத்தில் சுழற்சி. ஆக்சுவலாக வரட்டுங்க, நீங்கள் எல்லாம் சொல்லி பயமுறுத்தாதீங்க. எங்களுடைய அன்றாட வாழ்க்கை புயல் வந்தாலும் புயல் வரலைனாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி காலை வணக்கம் நண்பர்களே. நேற்றே நான் ஷார்ட்ஸ் போடணுன்னு நினச்சேன், போட முடியல. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்கிற விலைவாசிக்கு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்தணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ரேட் என்ன, காய்கறி ரேட்டு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? வெள்ளிக்கிழமை காய்கறி ரேட்டு காமிக்கிறேன் வாங்க. அவரைக்காய் ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ அவரைக்காய் 80 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொட்டுறேன் பாருங்கள். 1 கிலோ. நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன். ஏன்னா பொரியல் மட்டும் 1 கிலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 80 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன கடைக்காரங்க தெரிஞ்சவங்க, அதனால் கொஞ்சம் பொறுக்கி போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்க. நம்ம சாதாரணமாக 1/4 கிலோ அப்படின்னா நம்ம அப்படியே அள்ளி தான் அவங்க போடுறத வாங்கிக்கணும், பொறுக்க விட மாட்டாங்க. சரிங்களா? அப்புறம் இது பாருங்கள், இந்த 2 குடமிளகா, இந்த 2 குடமிளகா 15 ரூபா. ஆக்சுவலாக 20 ரூபான்னாங்க, 15 ரூபா 2 குடமிளகா. இந்த ஒரு புடலங்காய் 15 ரூபா. ஒரு புடலங்காய் 15 ரூபா. பாருங்க, இது 20 ரூபா. ஒன்றே 20 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது மட்டும்தான் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பீஸ் ரேட்டாக இது மட்டும் 10 ரூபான்னு கொடுத்தாங்க ஒரு வாழைத்தண்டு. இது பாருங்கள், இந்த ஒரே ஒரு மாங்காய், இந்த ஒரு மாங்காய் 40 ரூபான்னு சொல்லி 35 ரூபான்னு நான் வாங்கினேன். சரிங்களா? இதுவும் நான் பீஸ் ரேட்டில் தான் வாங்கினேன். கிலோ வேறு ரேட் சொன்னாங்க. அப்புறம் வெங்காயம்லாம் நம்ம இப்போ விற்கிற விலை தான். ஆர்டினரி என்ன ரேட்டோ நீங்கள் வாங்குறீங்களோ அதே தான். 25 ரூபா 30 ரூபா. அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரிட் ஆகுது 1 கிலோன்ட்டு. கேரட்டு பீன்ஸும் நான் இந்த கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் இது 3மே 1/4 கிலோ தான் போட்டேன். 15 ரூபான்னு தான் எனக்கு போட்டாங்க. அந்த மாதிரி நெல்லிக்காய் பார்த்திங்களா, நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா 100 கிராம் 1/4 கிலோ அப்படின்னு தான் நான் அதை வாங்கினேன். இதுவும் நம்ம தெரிஞ்ச கடை அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இது ஓகேங்களா? கத்திரிக்காய் அது பாருங்கள், இந்த கத்திரிக்காய் இதுவும் 1/4 கிலோ. 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ பீன்ஸு, 1/4 கிலோ கேரட். அப்புறம் வாங்க, முக்கியமான விஷயம், இதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். இது பார்த்திங்களா, முருங்கைக்காய் வெட்டி போடுமான்னு வெட்டி போட்டாங்க. 2 முருங்கைக்காய் 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரே முருங்கைக்காய், 2 முருங்கைக்காய் 50 ரூபா. எனக்கு ஒரு நிமிஷம் என்னடா இது, சரி வாசனைக்கு போட்டால் போகிறோம், நீ ஒரு முருங்கைக்காவை மட்டும் கொடுமா, அதையும் வெட்டி கொடுன்னு. அதுவும் நான் இதை நான் 25 ரூபா வாங்கவே மாட்டேன், நீ எனக்கு சும்மா கொடுத்தா கொடு, இல்லைனா வேணாம், முருங்கைக்காவே வேணாம் அப்படின்னோடனே, அக்கா 10 ரூபாவது கொடுக்கா இதுக்கு அப்படின்னுச்சு. பார்த்தீங்களா இது. அப்புறம் இங்கே வாங்க, இன்றைக்கி ரேட் சொல்லுங்கள் பார்க்கலாம். தக்காளி ஏரியாவில் போய் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? இன்றைக்கி ரேட் என்னன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் வீடியோ எண்டில். இன்றைக்கி தக்காளி ரேட் எவ்வளோ தெரியுங்களா? நிஜமாக சொல்கிறேனே, மழைக்காலம் அந்த தக்காளி வெங்காயம் தங்கம் மாதிரி ஏறுது. இது இருந்தால் தான் நம்மளால் சமைக்க முடியுன்ற கண்டிஷன் அப்படின்றதுனால இது ஏறுதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொத்தமல்லி 10 ரூபா கட்டு, புதினா 5 ரூபா கட்டு. அந்த கட்டு கூட பிரிஞ்சிருச்சு நான் கொட்டும்போது. சரிங்களா? ஸோ சின்ன வெங்காயம் நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். 1/2 கிலோ அவ்வளோ கேட்டு வாங்கினேன். அவங்க 1/2 கிலோ ஒரு ரேட்டு, 1/2 கிலோவா ஒரு ரேட்டு, 1/4 கிலோவா ஒரு ரேட்டு. இப்போல்லாம் பிஸ்னஸ் டெக்னிக் பார்த்தீங்களா? 1 கிலோ வாங்கினா ஒரு ரேட் சொல்கிறாங்க, 1/2 கிலோ ஒரு ரேட்டு, 1/4 கிலோ ஒரு ரேட்டு. இப்போ 1 கிலோ இது 80 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அவரைக்காய். இதே நம்ம 1/4 கிலோ வாங்கினோன்னா 25 ரூபா சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா குவான்டிட்டி அவங்களுக்கு சேல் ஆகணும் அப்படின்றதுக்காக 1 கிலோ 80 ரூபா, ஆனால் 1/4 கிலோ 25 ரூபா. அதே மாதிரி தான் இந்த சின்ன வெங்காயமும் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ கருவேப்பிலை மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஏன்னா அது கூட கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி? ஸோ மொத்த பில்லு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சாமான் வாங்கினதே நியர்லி 300 ரூபா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 290 ரூபா வந்துருச்சு. ஸோ தக்காளி இன்றைக்கி ரேட்டு 1 கிலோ, இருங்க சொல்கிறேன், 1 கிலோ இன்றைக்கி ரேட் தக்காளி 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ்.
வாங்குறவங்களாம் 60 ரூபாவா 60 ரூபாவான்னு கேட்குறாங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வர்றது வழக்கம். கூட மொத்தமாக வாங்குறது கிடையாது. எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கிக்கிறது. நமக்குன்னு ஒரு கடை, உங்கள் தெரிஞ்ச கடை இருக்குது, அந்த கடையில் தான் போய் வாங்கிக்கிறது. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டெய்லி சமையலில் இருக்க வேண்டிய காய். இதில் நான் வந்து பாவக்காய் வாங்கிட்டு வரல, அப்புறம் சொரக்காய் வாங்கிட்டு வரல, கிழங்கு வகைகள்லாம் நான் வாங்கிட்டு வரல. எனக்கு வந்து என்னென்னா, பசங்களுக்கு எந்த மாதிரியான செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி தான். பீன்ஸு கேரட்டு அத்தியாவசியம் எப்பயுமே வீட்டில். உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்கும். பச்சை மிளகாய், இஞ்சி ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் வந்து மொத்தமாக இது எல்லா காயெல்லாம் வாங்கிட்டு வந்து தம் பண்ணி வச்சுக்க மாட்டேன். தேவையானதை மட்டும் வாங்கி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.